தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார 499 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை புனரமைக்க குடிமராமத்து பணிகளுக்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள 499 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 277 குடிமராமத்து பணிகளுக்கு 93 கோடி ரூபாயும், திருச்சியில் 543 குடிமராமத்து பணிகளுக்கு 109 கோடி ரூபாயும், மதுரையில் 681 பணிகளுக்கு 230 கோடி ரூபாயும், கோவையில் 328 பணிகளுக்கு 66 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகளை தொடங்கியிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஆகிய ஏரிகளை தூர்வார அரசு திட்டமிட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக சோழவரம் ஏரியை தூர்வாரும் பணியை அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த 4 ஏரிகளை தூர்வாரினால் மொத்த கொள்ளளவான 11.5 டிஎம்சியில் இருந்து கூடுதலாக 1.3 டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.